I'm Groot. Welcome to my channel. Let's go to the story. டிராகன் சென்ற அந்த நாளுக்குப் பிறகு ஆரியன் சோகமாக இல்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு இனிய நினைவு எப்போதும் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு இரவும் ஜன்னலருகே நின்று வானத்தை பார்த்து ஆரியன் சிரிப்பான். நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமாயிரு. ஒரு நாள் இரவு வானத்தில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. ஆரியனின் அறையில் இருந்த பழைய டிராகன் முட்டை ஓடு மீண்டும் மாய ஒளியுடன் ஒளிர ஆரம்பித்தது. அச்சமயம் சின்ன புகை எழுந்தது. ஆரியன், எனக்கு உன் உதவி வேண்டும். அது அந்த டிராகனின் குரல். நீ திரும்ப வந்துட்டியா? அச்சமயம் அறை முழுக்க ஒளி பரவியது. ஒரு மாய கதவு மெதுவாக திறந்தது. அதற்குள்ளிருந்து ஒரு அழகான மாய உலகம். மிதக்கும் மலைகள், ஒளிரும் மரங்கள், வானத்தில் பறக்கும் டிராகன்கள். அங்கே ஆரியனின் டிராகன் நண்பன் அவனை எதிர்பார்த்து நின்றது. நீ வந்ததுக்கு நன்றி. மாய ஒளி எம்பர் கிறிஸ்டல் மங்க ஆரம்பித்திருந்தது. இது அணைந்தா எங்கள் உலகம் இருளாகிடும். நான் என்ன செய்யணும் என்று ஆரியன் கேட்டான். உன் நல்ல மனசும் உண்மையான நட்பும் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் என்று டிராகன் சொன்னது. இருவரும் சேர்ந்து பயணம் ஆரம்பித்தார்கள். இருண்ட குகைகள், புயல் காற்றுகள், பயம் தரும் சத்தங்கள். ஆரியன் பயப்படவில்லை. ஏனென்றால் அவன் தனியா இல்லை. அவன் நண்பன் டிராகன் இருக்கிற கடைசியில் அந்த மங்கிய எம்பர் கிறிஸ்டல் அருகே சென்றார்கள். ஆரியன் கையை அதன் மேல் வைத்தான். அவன் மனதில் இருந்த அன்பு, நட்பு, நம்பிக்கை அனைத்தும் ஒளியாக மாறின. முழுமாய உலகமும் மீண்டும் ஒளிர்ந்தது. அனைத்து டிராகன்களும் சந்தோஷத்தில் பறந்தன. டிராகன் நண்பன் ஆரியனை கட்டி அணைத்தது. நீ எங்கள் உலகத்தின் நண்பன் மட்டுமில்ல, நீ ஒரு ஹீரோ. மீண்டும் பிரிவு வந்தது. ஆனால் இந்த முறை கண்ணீர் இல்லை. நான் எப்போதும் உன் கூடத்தான் இருக்கிறேன் என்று டிராகன் சொன்னது. ஒரு ஒளிக்கீற்று போல ஆரியன் தன் அறையில் மீண்டும் தோன்றினான். அவன் ஜன்னலருகே போய் பார்த்தான். வானத்தில் ஒரு சின்ன பச்சை ஒளி பறந்து சென்றது. ஆரியன் சிரித்தான். உண்மையான நட்பு மாய உலகங்களையும் இணைக்கும். Thanks for watching. Please like, share and subscribe.